நான் வந்து உங்களுக்கு சில பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுறேன். அந்த பிக்சரை நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுல ஏன் உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. எம்கே ஸ்டாலின், தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின். ஸோ எனக்கு இவரை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கறத இவர் தான் பண்றாரு. மகளிருக்கா இருக்கட்டும், இலவச பேருந்து, அதே மாதிரி மாதந்தோறும் 1000 ரூபாய், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இப்போ இருக்க சூழ்நிலையில நமக்கு இந்தி திணிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இந்தி திணிப்பு நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு டூலா நான் பாக்குறேன். ஸோ அந்த திராவிடத்தை இப்ப யாரு கரெக்டா கொடுக்குறாங்க? அதிமுகவும் திராவிடத்தை கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அவங்க யார் கூட கூட்டணியில் இருக்காங்கன்றத நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ அவங்களை கண்டிப்பா நம்ம ஆட்சியில கொண்டு வர முடியாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் கண்டிப்பா முடியாது, சீமான் அவர்கள் கொண்டு வர முடியாது. சோ அந்த இந்தி திணிப்பு அப்படிங்கறத தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நம்ம மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். சோ அதனால எனக்கு சரி, இப்போ நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்கு? கண்டிப்பா மு.க. ஸ்டாலினுக்கு தான் இருக்கும். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தான் என்னுடைய ஆதரவு. இப்போ நீங்க எந்த தொகுதி